To teach is to live. இது நம்ம சேனல். குட் டே சில்ட்ரன். இன்னைக்கு நாம் கிளாஸ் 5ல் மேத்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம், ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். ஜாமெட்ரியில் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ஷேப்ஸ் வி ஆல் ஆல்ரெடி நோ, நம்ம யூகேஜிலேருந்தே ஷேப்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன 3D ஷேப்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? வாங்க சில்ட்ரன். See this picture ma. You can see buildings, right? Okay. இதில் பார்த்த உடனே எதெல்லாம் ரியலாக பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது, எதெல்லாம் பிக்சர் மாதிரி தெரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பிக்சர் பாருங்கள், ரியல் பில்டிங் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியுதா? பட் அந்த இடையில இருக்கிற செகண்ட் பில்டிங்கை பாருங்கள், ஒரு பேப்பரில் ட்ரா பண்ண மாதிரி தெரியுதா? எஸ். ஸோ 1ம் 3யும் உங்களுக்கு 3D ஷேப்ஸ் அண்ட் நடுவில் இருக்கிற பிக்சர் மட்டும்தான் உங்களுக்கு 2D ஷேப். இப்போ ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? 2D ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னு ரீகால் பண்ணிக்கலாமா? எனி ஷேப் தட் கேன் பி லேய்ட் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் அ 2D ஷேப். அதாவது உங்களால் ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே வச்சிட முடியும் அப்படின்னா அது 2D ஷேப். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கண்ணை மூடிட்டு ஒரு ஷேப்பை தடவி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை உங்களால் ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னா அது 2D ஷேப். இப்போ சர்க்கிள் ஸ்கொயர்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா? கண்ணை மூடிட்டு டச் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதுதான் 2D ஷேப். இப்போ பாருங்கள், இங்கே 2D ஷேப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ரெக்டாங்கிள் இல்லையா? செகண்ட் ஒன் எஸ் சர்க்கிள், தேர்ட் ஒன் இஸ் அ ட்ரையாங்கிள் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அ ஸ்கொயர். ஸோ இப்படி ஷேப்ஸ் நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாததை நாம் 2D ஷேப்ஸ்னு சொல்கிறோம். வாட் இஸ் 3D ஷேப் தென்? 3 டைமென்ஷனல் ஷேப்புக்கு 3 டைமென்ஷன் இருக்கும். அதாவது லெங்க்த்து, விட்த்து, ஹைட்டு, இது மூணுமே இருக்கும். ரொம்ப குட் எக்ஸாம்பிள் ஃபார் 3 டைமென்ஷனல் ஷேப் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். கண்ணை மூடிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அது அம்மான்னு? தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த 3D ஷேப் எடுத்துகிட்டு அதை டச் பண்ணி பார்த்தாலும் உங்களால் அது என்ன ஷேப்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பாலை எடுத்து நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா அது ஸ்பியர் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டைஸ் எடுத்து தடவி பார்த்தீங்கன்னா அது க்யூப்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சிலிண்டர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஈவன் இஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டச் தெம் யூ கேன் ஃபீல் த ஷேப். அந்த ஷேப்பை உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுதான் 3D ஷேப். இப்போது I'll show you few examples. பாருங்கள், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா, பக்கத்தில் ஒரு ஷேப் இருக்கா, அண்ட் இதில் வெர்டெக்ஸ், வெர்டிசஸ், எட்ஜு, ஃபேஸஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியுதாமா? ஃபேஸஸ்னால் ஒரு ஷேப்பை 3D ஷேப்பில் இருக்கக்கூடிய முகங்கள். அதாவது இந்த ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்ன ஷேப்னா க்யூப். க்யூபை ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, டச் பண்ணி பார்த்தீங்கன்னா. எட்ஜஸ்னால் விளிம்புகள், எத்தனை விளிம்பு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். வெர்டெக்ஸ்னால் முக்குகள், மூலைகள்னு சொல்லுவோம். வெர்டிசஸ், வெர்டெக்ஸோட ப்ளூரல் தான் வெர்டிசஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஷேப் வந்து க்யூபு, இட் இஸ் அ 3D ஷேப். அதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 ஃபேஸஸ், 6 முகங்கள் இருக்கும். ஒரு க்யூப் எடுத்து நீங்கள் திருப்பி திருப்பி கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா முகங்களும் எல்லா சைட்ஸும் க்யூப்பில் ஈக்குவலாக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் எ க்யூப். அந்த க்யூபுக்கு எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? வெர்டிசஸ்னால் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? முக்குகள் இல்லையா? ஸோ எத்தனை முக்குகள் இருக்கும்? மேலே 4 முக்கு இருக்கும், கீழே 4 முக்கு இருக்கும். சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 வெர்டிசஸ். எட்ஜஸ்னால் விளிம்பு. விளிம்பு எத்தனை இருக்குன்னு தடவி பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொத்தம் 12 விளிம்புகள் இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள்
ஒரு க்யூபை எடுத்துகிட்டு இல்லைனா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் க்யூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இத்தனை சைட்ஸ் இத்தனை வெர்டிசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஐ ஹவ் ஷோன் யூ அ கியூபாய்டு. கியூபாய்டுக்கும் அதே மாதிரி 6 ஃபேஸ் இருக்கும், 8 வெர்டிசஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். ஃபேஸஸ்னால் என்ன சொல்லி கொடுத்தேன்? முகங்கள். வெர்டிசஸ்னால் என்ன சொல்லி கொடுத்தேன்? முக்குகள். எட்ஜஸ்னால் என்ன சொல்லி கொடுத்தேன்? விளிம்புகள். ஸோ 6 ஃபேஸ், 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ் இருக்கும் கியூபாய்டுக்கும். கியூபாய்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் CPU எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னும் கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சாக் பீஸ் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து. ஸோ இப்போ பாருங்கள், கியூபாய்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்க்ரீனில் வருது. Cuboid is a 3D shape. It has 6 faces. Its opposite sides are equal. It has 8 vertices and 12 edges. Faces, vertices, edges எல்லாமே கியூபுக்கு கியூபாய்டுக்கு எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் என்ன அப்படின்னா, கியூபில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், பட் கியூபாய்டில் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக யோசிக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர்லேருந்து நம்ம வளர்த்து கொண்டு வரது தான் க்யூப் இல்லையா? நிறைய ஸ்கொயர்ஸ் அடுக்குனா தான் க்யூப் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ரெக்டாங்கிள்ஸ் அடுக்குனா தான் கியூபாய்ட் கிடைக்கும். ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி தான் க்யூபுக்கும் கியூபாய்டுக்கும். இப்போ நாம் சிலிண்டர் எடுத்துக்கலாம். சிலிண்டருக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ், சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நிறைய சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அண்ட் பிவிசி பைப் வச்சு நம்ம வீட்டிலலாம் வந்து கரண்ட் போகிறதுக்காக எலக்ட்ரிசிட்டி ஒயர்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பைப் எல்லாமே சிலிண்டருக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரோட பேஸ், அந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, அது. இப்போது சிலிண்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளேன் சர்ஃபேஸும் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் இருக்கும் சிலிண்டரில். பிளேன் சர்ஃபேஸ்னால் என்னது? தட்டையாக இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டரே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மேலேயும் கீழேயும் தட்டையாக இருக்கும். அண்ட் சுழண்டு இருக்கக்கூடியது, வளைந்து இருக்கக்கூடியது ஒரே ஒரு சர்ஃபேஸ், அது ஒரு ரெக்டாங்கில் சுருட்டின மாதிரி இருக்கும். இது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ரெக்டாங்கிள் பேப்பர், அதை சுருட்டுனீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் ஒரு சர்க்கிள் வச்சு அடைச்சிடலாம் இல்லையா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 பேஸ் இருக்கும் சிலிண்டருக்கு. அதாவது மேலே ஒரு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ் இருக்கும், கீழே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ் இருக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்கும்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம், சர்க்கிளாக இருக்கும் இல்லையா? அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எதுன்னு சொல்லுவோம்? மேலே இருக்கிற பேஸுக்கும் கீழே இருக்கிற பேஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ரைட் சில்ட்ரன்? புரிஞ்சுதா? ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எதுன்னு புரிஞ்சுதா? மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ நம்ம பார்க்குறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிள். ஸ்பியர். சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா? லாஸ்ட் இயர் நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம். அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள்லாம் கூட ட்ரா பண்ணியிருக்கோம், சென்டர் பாயிண்ட் O மார்க் பண்ணி. ஸோ அதே மாதிரி ஸ்பியருக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். இப்போ அந்த பிக்சரில் பாருங்கள், ஓங்கிறது தான் அந்த சென்டர் பாயிண்ட். கரெக்டாக? அந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் இருக்கிறது தான் ரேடியஸ்னு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோமா? காம்பஸில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஓஏங்கிறது ரேடியஸ் அளவு. நம்ம ரேடியஸ் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அது 3 சென்டிமீட்டராக இருக்கலாம், 4 சென்டிமீட்டராக இருக்கலாம், 5 சென்டிமீட்டராக இருக்கலாம். இதுதான் ஒரு ஸ்பியரோட பேசிக் குவாலிட்டி. அண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்பியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா, ஸ்பியரில் ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். நம்ம சிலிண்டரில் எத்தனை பார்த்தோம்? 3 சர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் 2 பிளேன் சர்ஃபேஸும் இருக்குன்னு பார்த்தோம். மேலேயும் கீழேயும் மூடுறது பிளேன் சர்ஃபேஸ், சுற்றி இருக்கிறது சிலிண்டருக்கு ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். பட்
ஸ்பியர் பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இருக்கும். தட்டையாக எங்கேயாவது இருக்குமா பார்த்துருக்கீங்களா? ஸ்பியரில் பாலில் இருக்காது. அண்ட் அதுக்கு வெர்டிசஸும் இருக்காது, எட்ஜஸும் இருக்காது. ஸ்பியருங்கிறது என்ன? ஜஸ்ட்டு உருண்டையாக ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அண்ட் அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ரைட்? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன ஷேப்? கோன் பார்க்குறீங்க இல்லையா? ரைட். கோனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐஸ்கிரீம் கோன் இருக்குது அண்ட் பர்த்டே கேப் இருக்குது. இந்த கோன் பொறுத்தளவுக்கு we should be aware of 3 points: height, slant height, radius. ரேடியஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஹைட்னாலும் தெரியும். ஸ்லாண்ட் ஹைட்னு புதுசாக ஒரு டேர்ம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிக்க வேண்டியதுங்க என்ன அப்படின்னா, கோனுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஒரு சர்ஃபேஸ் வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கோன் சைடு, அதாவது கோன் ஐஸ்கிரீமை நீங்கள் கையில் பிடிப்பீங்க இல்லையா, அந்த இடம் வளைஞ்சிருக்குமா, அது கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி கோனுக்கு பிளேன் சர்ஃபேஸ் ஒன்று உண்டு. உங்களோட கோனை ஐஸ்கிரீமை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால அந்த பிளேன் சர்ஃபேஸ் அங்கே இல்லை. பட் அந்த கோனில் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோனை மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஷேப் தெரியுமா உங்களுக்கு? சர்க்கிள் தெரியுமா? ஸோ அந்த சர்க்கிள் தான் பிளேன் சர்ஃபேஸ். ஸோ கோனுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ், ஒன்று பிளேன் சர்ஃபேஸ். அதில் மேலே இருக்கிற அந்த சர்க்கிளில் ரேடியஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், சென்டர் பாயிண்ட்லேருந்து அங்கே போகிறது. ரைட்டா? அதே மாதிரி ஹைட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக கீழே வருதா உங்களுக்கு, ஐஸ்கிரீமோட சர்க்கிளில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக கீழே வருதா, அதுதான் ஹைட்டு. அதுவே சரிவாக இருக்கிறது ஸ்லாண்ட் ஹைட்டு. சரிவுனாலே ஸ்லாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம? ஸோ ஸ்லாண்ட் ஹைட்னா சரிவாக இருக்கும். அதுதான் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோன் வந்து 3D ஷேப், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோனோட பேஸ் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிளில் இருக்கும், அதுதான் சர்க்குலர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கோனோட டாப்லேருந்து சென்டர் ஆஃப் த பேஸ்க்கு பேர் என்னென்னா ஹைட்டு. எபெக்ஸ்லேருந்து சர்க்கும்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஸ்லாண்ட் ஹைட். எபெக்ஸ்னால் என்னது? மேலே இருக்கிற அதே பாயிண்ட் தான். ரைட்டா? எபெக்ஸுங்கிறது என்னது? மேலே இருக்கிற அதே பாயிண்ட் தான். நீங்கள் கோனை கவுத்தி வச்சா மேலே ஒரு புள்ளி இருக்குமா, அதுதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பிக்சர் பாருங்கம்மா. அந்த மேன் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? எஸ், ஓகே. அங்கேருந்து பார்க்கும்போது என்ன ஷேப் தெரியும் உங்களுக்கு? ரெக்டாங்கிள் தெரியுமா, ஸ்கொயர் தெரியுமா? ரெக்டாங்கிள் தெரிஞ்சால் எத்தனை பீசஸ் தெரியும்? ரெக்டாங்கிள் தான் தெரியும், 8 பீசஸ் தெரியும். ரைட்? கவுண்ட் பண்ணி பாருங்கள், அங்கே டிக் பண்ணியிருக்கிறத 8 பீசஸ் இருக்கா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ மேன் வந்து இன்னொரு சைடில் இருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கொயர் தெரியுமா, ரெக்டாங்கிள் தெரியுமா? எஸ், ஸ்கொயர் தெரியும் இல்லையா? எத்தனை பீசஸ் தெரியும்? 4 பீசஸ் தெரியும். ஸோ அதுதான் நான் ஆன்சர் டிக் பண்ணியிருக்கேன். 4 பீசஸ் தெரியக்கூடிய இந்த ஆன்சர் தான் உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டியாக 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ மேன் இருக்கிற சைட்லேருந்து பார்த்தா என்ன ஷேப் தெரியும், அதில் எத்தனை பீசஸ் தெரியும்? பாஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். Now the answer is, ஒரு ஸ்கொயர் தெரியும், அதில் 4 பீசஸ் தெரியும். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த பிக்சரில் மேன் ஆப்போசிட் சைடில் நிற்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பீசஸ் தெரியும் அண்ட் என்ன ஷேப் தெரியும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், ரெக்டாங்கிள் தெரியும் அண்ட் 5 பீசஸ் தெரியும். ரெக்டாங்கிள் தெரியும் அண்ட் 5 பீசஸ் தெரியும். ஓகே சில்ட்ரன்,
நிறைய படிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம ஷேப்ஸ் பற்றி 3D ஷேப்ஸ் பற்றி. I'll give you an assignment, கம்ப்ளீட் பண்ணுங்கள். மீட் யூ டியூரிங் த நெக்ஸ்ட் வீக். பாய்.